தி ஃபர்ஸ்ட் ஆப்ஸ்டக்கிள் ஜெயண்ட் வேல் லெபல் அப்பியர்ஸ். இது வந்து 62வது எபிசோடு. இவங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் கிராண்ட் லைன்ல போறாங்க. எல்லாருமே சந்தோஷமா போறாங்க. அப்ப வந்து ஏதோ ஒண்ணு தெரியுது. அத பார்க்குறாங்க. என்னன்னு கேட்கும்போது, அது பார்த்தா ஒரு வேல். ஃபர்ஸ்ட் ஏதோ சிவரு மாரி தெரியுது. பார்த்தா அது ஒரு வேல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது சரியான சவுண்ட் போடுது. போட்ட உடனே எல்லாருமே பயப்படுறாங்க. பயந்துட்டு சைடுல ஒரு இடம் இருக்கு. ஏதாச்சும் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு ஜோரோ வரான். லூஃபி எதுக்கு உள்ள போறான்னு தெரியல. நாமே இப்பதான் லாஸ்ட் நம்ம கதை முடிய போகுது அப்படிங்கும்போது கரெக்டா வருது. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா லூஃபி தான் இது பண்ணியிருக்கான். அங்கருந்து லைட்டா மட்டும் உடைஞ்சு இப்படி வருது. என்னோட இதையே நீ சீட்டே இது பண்ணிட்டியே அப்படின்னு கோவப்படுறான். தப்பிச்சுட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சைடுல வேகமா துடுப்பு போட்டு போறாய்ங்க. திரும்பி சவுண்ட் போகுது. அந்த அலையெல்லாம் அடிச்சு கிட்டக்க இழுக்குது. டக்குன்னு லூஃபி பார்த்துட்டு ஓங்கி ஒரு கண்லயே ஒரு குத்து குத்துறான். குத்துன உடனே எல்லாருமே பயப்படுறாய்ங்க. "முட்டா பயலே" அப்படின்னு. டக்குன்னு அது கீழ பார்த்தோனே எல்லாரும் பதர்றாய்ங்க. திரும்பி அடிக்க போறான். ஜோரோவும், யூசப்பும் தடுத்துடுறாங்க. டக்குன்னு திரும்பி கத்துது. கத்துறதுல தண்ணி எல்லாம் உள்ள போகுது. கப்பலும் சேர்ந்து உள்ள போகுது. லூஃபி கீழ விழுகுற மாரி போனா, டக்குன்னு அத பிடிச்சு மேல ஏறிட்டான். எல்லாருமே இதுக்குள்ள போயிட்டாங்க. "வெளிய விடு, வெளிய விடுன்னு" குத்துறான். டக்குன்னு பார்த்துட்டு ஒரு கேட்ட பார்க்குறாய்ங்க. அப்படியே முழிக்கிறாய்ங்க. திரும்பி உள்ள போகுது. லூஃபிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்காங்க. அங்க ஒரு வீடு கூட இருக்கு. எல்லாரும் யோசிக்கும்போது டக்குன்னு ஒரு ஆக்டோபஸ் மாரி வருது. 2 பேர் பயந்துறாங்க. 2 பேர் சண்ட போட தயாரா இருக்காங்க. டக்குன்னு வீட்ல இருந்து ஏதோ ஒரு இது வந்து அம்பு வந்து அவங்க இதுக்கு. இவங்க பயந்து போய் அழுகவே ஆரம்பிச்சுட்டாய்ங்க. லூஃபியாவ காட்டுறாங்க. லூஃபி எங்க இருக்கான்னே தெர்ல. டக்குன்னு யாரோ வர மாரி இருக்கு. பார்த்தா ஒரு தவன். அவன பார்த்த உடனே எல்லாரும் அமைதியாயிறாய்ங்க. திரும்பி சாஞ்சியும் அந்த தாத்தாவும் பார்க்குறாரு. டக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது போய் உட்காந்துறாரு. சாஞ்சு கடுப்பாயிர்றான். நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. யூசப்பு என்ன நடக்குது இங்க? அப்படின்னு பார்க்கும்போது, திரும்பி எல்லா சைட்லருந்து கேமராவ காட்டுறாங்க. காட்டிட்டு சும்மா இருந்தோனே இவங்க பயப்படுறாய்ங்க. சரி ஜோரோ நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுறான். பார்த்தா அவனையும் கடுப்பாக்கிட்டாய்ங்க. கடுப்பாறான். டக்குன்னு பார்த்துட்டு திரும்பி அதே மாரி எல்லாரும் காமிச்சோனே, "அந்த மாரிலாம் பார்க்காதீங்க" அப்படின்னு சொன்னோனே, "அங்க கேட் இருக்கு. அந்த கேட் வழியா நீங்க போய் தப்பீங்க" அப்படின்னு சொன்னேன். யூசப் ஆமா கேட் இருக்கு. அப்போ இது வெறும் ஒரு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு, "எங்கள ஏமாத்த பார்க்குறியா?" அப்படின்னு கத்துறான். திடீர்னு கப்பல் ஆடுது. என்னடான்னு யோசிக்கும்போது, எல்லாரும் "அங்க பாருங்க" அப்படின்னு சொன்ன உடனே, அதுவும் கப்பல் தான் அப்படிங்கிறது பார்க்குறாங்க. லபூன் தான் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பார்த்த உடனே, வேகமா லபூன் போய் முட்டுது. எல்லாருமே ஆச்சரியமாங்க. "ஏன் இது இப்படி பண்ணுது?" அப்படின்னு. ஆனா திரும்ப திரும்பி அத முட்டிக்கிட்டே தான் இருக்கு. தாத்தா பார்க்குறாரு. திரும்பி 3வது தடவையும் முட்டுது. அடுத்து புதுசா 2 பேர காட்டுறாங்க. கப்பல் வேகமா ஆன உடனே இவரு கீழ போயிட்டாரு. போன உடனே உள்ள போறாரு. நெறைய எலும்பு கூடு. திரும்பி அது முட்டிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ லூஃபிய காட்டுறாங்க. லூஃபி அங்கிட்டு, இங்கிட்டு, அங்கிட்டு, இங்கிட்டு பறக்குறான். என்ன நடக்குதுன்னு அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அங்கிட்டு, இங்கிட்டுன்னு வந்து மயக்கமே ஆயிட்டான். திரும்பி கீழ விழுந்தோனே வேகமா ஓட பார்க்குறான். திரும்பி அவன கீழயே இழுத்துருச்சு. இப்ப இந்த 2 பேர காட்டுறாங்க. இதான் மிஸ் வெட்னஸ்டே, மிஸ்டர் நயன் அப்படிங்கிற 2 பேரு. அவங்கள இன்ட்ரோ குடுத்த உடனே, இவரு வேகமா மேல போறாரு. எதுக்குன்னே தெரியல. நம்ம இந்த இத வேட்டையாடி நம்ம மக்களுக்கு சாப்பாடு குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு யாரோ வராரு. பார்த்தா லூஃபி தான். போய் இடிச்சதுல எல்லாருமே சேர்ந்து மொத்தமா கீழ விழுந்துர்றாங்க. விழுந்த உடனே ஜோரோ பார்க்குறான். பார்த்தா லூஃபி தான் அது. எல்லாருமே லூஃபி தான் அப்படின்னு பார்க்குறாங்க. லூஃபி, ஜோரோன்னு சொல்லிட்டு கீழ தண்ணிக்குள்ள போயிருக்காங்க. இவங்க இந்த தாத்தா மேல போறாரு. லூஃபிய காப்பாத்துறதுக்காக போயிட்டாங்க. இப்ப இந்த தாத்தா மெதுவா நடந்து போய் என்ன பண்றாருன்னு தெரியல. ஆனா இது பயங்கரமா கத்துது. வேகமா ஒரு ஊசிய எடுத்து அதோட உடம்புலயே ஒரு இது சொருகுறாங்க. சொருகுன உடனே அது மயக்கத்துல ஆயிருச்சு. "நீ சொன்னா கேட்க மாட்டியா? அவங்க எத்தன வருஷம் ஆனாலும் வரமாட்டாங்க" அப்படின்னு சொன்ன உடனே இது மயங்கிருச்சு. டக்குன்னு நாம என்ன நடக்குறது வித்தியாசமா இருக்குன்னு இவங்கள புடிச்சு 3 பேருமே மேல வந்துட்டாங்க. சாஞ்சி லவ் பண்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த தாத்தா கூப்பிடுறாங்க. இப்ப நான் இத வேட்டையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குண்டு அப்படி போடுறாங்க. அந்த தாத்தா வேகமா போயிட்டு அந்த லபூன காப்பாத்திடுறாங்க. காப்பாத்துன பார்த்து இவங்க சிரிக்கிறாங்க. இன்னும் அவரு கீழ தான் இருக்காரு. லூஃபி கோவமாயி ஒரே குத்து. 2 பேர் முகமும் சிவந்து கீழ விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே அவங்கள கட்டி போட்டு உட்கார்றாங்க. அப்பதான் சொல்றாங்க அவங்களோட
இதுக்கு சாப்பாடு கிடைக்கல. லபூன் சாப்பிட்டா நெறையா சாப்பாடு அவங்களுக்கு போட முடியும்ன்னு சொல்லிட்டு லபூன பிடிக்கிறாங்க. யார் இந்த லபூன் அப்படின்னு தெரிஞ்சோனே லபூன காட்டுறாங்க. மயக்கமா இருக்கு. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க் யூ.